சார் வணக்கங்க சார். செல்வம் சார் வணக்கங்க. அதான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாமனார் மச்சனை மாமியார்னு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மாமா அப்படின்னு கூப்பிட்ருப்பேன். ஏன்னா உங்களுக்கு வந்து மருமைன்னு பார்த்தீங்கன்னா சக்திவேல் தானே, ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா உலகத்துக்கு தெரியணும்ல, என்னைய தப்பு தப்பாக வெளியில் வந்து நிறையா சொல்லியிருக்கீங்க. ஆனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா எனக்கும் என்ன பிரச்சனைங்கிறது, என் பிள்ளைங்களும் நல்லபடியாக இருக்கணும், இனிமேலும் வாழ்க்கையை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ போட்டேன். இன்னும் ஒரு 2வது வீடியோ வந்துடும். இப்போ என் பொண்ணு ஒரு வீடியோ வந்து பேசும், ரைட்டுங்களா? நடந்தது உண்மைகளை பேசும். 12 வருஷம் என் வாழ்க்கையில் விளையாண்டுட்டீங்க நீங்கள். ஏன்னா எல்லார் குடும்பத்துலேயும் விளையாண்டுருக்கீங்க. ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையிலையும் நீங்கள் விளையாண்டுட்டீங்க, ஓகேங்களா? அது இருக்கட்டும் சார். என் பிள்ளைய வந்து ஏதோ தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னீங்களாம்மா. அதான் உங்கள் மையம் சொன்னாருங்களே, எங்கள் அக்காவுக்கு ரெடியாக இருக்குது மாப்பிள்ளை, கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை கட்டிக்க போகிறவங்களுக்கு எதுக்குங்க என் பொண்ணு? சரிங்களா? அதாவது தவறு பண்ணது உங்கள் பொண்ணு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, பேசி முடிச்சிட்டேன், சரிங்களா? என் பிள்ளை ஏதாவது வந்து தூக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு, இல்லை எனக்கோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, என் குழந்தைங்களுக்கு எதோ ஆனாலும் சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஹைகோர்ட்டுக்கு போயிடுவேன். நியூஸு சேனல் எல்லாத்துலேயும் போட்டுருவேன் நான், சரிங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு வந்து எங்கள் ஊரில் உங்கள் மகளுடைய கள்ளப்புருஷனை கூட்டிகிட்டு சக்திவேலை கூட்டிகிட்டு வந்து என்னை கொல்ல பார்த்தீங்களோ நைட்டு 10 மணிக்கு. ஏன்னா எங்கள் பெற்றவங்க திருப்பூரில் இருக்காங்க, என் தம்பி திருப்பூரில் இருக்காங்க, எல்லாம் என் தங்கச்சி வீடு முதற்கொண்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரச்சனை. ஆனால் அன்றைக்கி நைட்டு 10:30 மணிக்கு நீங்கள் வந்து அவனை பிளான் பண்ணி எல்லாம் சேர்ந்து நான் தனியாக இருக்கும்போது என்னை கொல்ல பார்த்தீங்க, சரிங்களா? அதுக்கு வந்தீங்க. ஊருக்காரங்க இல்லைன்னா என் வாழ்க்கை அன்றைக்கி முடிஞ்சிருக்கும் நைட்டாக. 2வது, இப்போ என்ன பிளான் பண்ணீங்க? சரி ரைட்டு, இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, என் பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு வர்றதுக்காக நான் வந்திருந்தேன். கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலும் சேர்த்து நான் படிக்க வச்சேன். திருவிழாவுக்கு வாங்கினீங்க, வந்தேன். உங்கள் மக வாழ்க்கையை கெடுத்த குடும்பத்தையே வர சொல்லி லாஸ்ட்டில் என்னை அடிக்க கொல்ல பார்த்தீங்க பார்த்தீங்களா? அந்த டைமில் என் பிள்ளை 12 மணிக்கு அழுதுட்டு, அப்பா பொட்ட குடும்பம் வேணாம், அவங்ககிட்ட சண்டை போட வேணாம், நம்ம வாழ்க்கையை பார்ப்போமான்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு ராத்திரி என் பிள்ளைங்க வந்து வாங்கப்பா போகுன்னு சொல்லி ஏறி வந்துச்சுங்க. என் பிள்ளைங்களை கடத்திட்டு போகிறதுக்கு நீங்கள் யாரையா கூட்டிகிட்டு போகிறதுக்கு? உங்கள் மக தான் தாலி கட்டி வச்சுட்டாங்க, உன்னை பெக்கவே இல்லைன்னு சொல்ல வந்தானே. எப்போ என் பிள்ளை வந்து டிசியை வாங்கப்பா போகுன்னு சொல்லி என் பிள்ளை நானாக போய் டிசியை வாங்கிட்டு வந்துட்டு என் பிள்ளைங்களை கொண்டாந்து நான் சேர்த்தேன், சரியா? புருஷன்னு தேடி போனதுக்கப்புறம் என் பிள்ளைங்க எப்படி உங்கள் வீட்டில் வந்து வாழும்? அதாவது நரக வேதனையை என் பிள்ளைங்களை வந்து 1 வருஷம் வச்சுருந்தீங்க. இந்த 1 வருஷம் மட்டும் வச்சுருந்தீங்க. என்னை ஃபஸ்ட்டு டைம் கொல்ல பார்த்த குடும்பத்தோட சக்தியோடு சேர்ந்து உங்கள் மருமனோட கொல்ல பார்த்தீங்களே, வந்தீங்களே, அந்த டைமில் போலீஸ் ஸ்டேஷனில் 425 கேஸ் கொடுத்தீங்க, நான் இருக்கா? கேஸை கொடுத்தது இல்லாமல் என் பிள்ளைங்களை ரோட்டில் திரிய விட்டீங்க 1 வருஷம். அப்பையும் திரிய விட்டீங்க. அப்புறம் சரி ரைட்டுன்னு சொல்லிவிட்டு நான் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு இப்போ கூட்டியாந்து வச்சுருந்தேன். ஆனால் உங்கள் மகன் இப்படி தப்பு பண்ணுங்கிறத அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், சரிங்களா? இப்போ சொல்கிறேன், உங்கள் குடும்பமே ப்ராடு குடும்பம்னு என் மகன் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையே வேணான்னு முடிவு பண்ணிருச்சு. உங்கள் குடும்பமே வேணான்ருச்சு. இப்போயும் சொல்கிறேன், உங்கள் மயனோ இல்லை சமுத்திரப்பட்டிக்காரங்களோ நீங்களோ என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, அப்புறம் வந்து சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு டிவி சேனலில் தான் நியூஸ் போகும். குடும்பமே அசிங்கப்பட்டுறாதீங்க, இதோட விலகிக்கங்க. உங்கள் மகன் வந்துருச்சு, நீங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்ட்டீங்க. என் பிள்ளைங்க என்கிட்ட வந்துருச்சு, பார்த்துக்கன்னு சொல்லிட்டீங்க, படிக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க. என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும். என் பிள்ளைக்காக தான் நான் வந்து இனிமேல் வாழ போகிறேன், சரியா? உங்கள் மகன் மாதிரியெல்லாம் நான் வந்து அசிங்கமாலாம் தெரியல, சரியா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடந்துருச்சு, ஓகே. பட்டு வந்து உங்கள் மகளை அன்றைக்கே சொல்லிருச்சுல, நீ பிள்ளையா வேணாம், நீ போய்க்க உங்கள் அம்மா உங்கள் அப்பாட்டே அப்படிங்கன்னு. அப்புறம் ஏன் என் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் எதுக்கு என் பிள்ளைங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் ஏதோ வந்துட்டு காரெல்லாம் விசாரிச்சிருக்கீங்க கடத்திட்டு போகிறதுக்காக, சரிங்களா? நான் ஒரு பதிவு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போடுறேன். நீங்கள் நிறைய பேர்ட்டு என்னை தவறாக சொல்லியிருப்பீங்க, ரைட்டா? ஓகே. மிஞ்சி போனால் என்ன சொல்லிடுவீங்க? வாங்கி போடல அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஆனால் நான் பண்ணின தவறு எல்லாமே, சரிங்களா, அந்த ஆண்டவனுக்கும் தெரியும், இப்போ இருக்கிற சூழ்நிலையிலையும் தெரியும், சரிங்களா? ஊர் மக்களுக்கும் தெரியும் யார் மேலே தப்பு இருக்கிறதுங்கிறது. நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நத்த ஸ்டேஷன் இருக்குது, என்னை கொல்ல பார்த்தது நீங்கள் குடும்பத்தோட. சமுத்திரப்பட்டிக்கான உள்ளே போயிடுவான். என் பிள்ளைங்க சொல்லிருச்சு, அப்பா இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையை கெடுக்குன்னு நினச்சாங்கன்னா
உன்னை கொலை முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி குடும்பமே சமுத்திரப்பட்டி எல்லாமே சேர்த்து மொத்தமாக கொலை முயற்சின்னு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம்பா அப்படின்னு என் பிள்ளைங்களே சொல்லிருச்சு. சரிங்களா? உண்மை தானே? அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் பொய்யுங்களா? நத்தா ஸ்டேஷனில் இருக்குல்ல, ஆண்டிசாமி சார் வந்திருக்காருல்ல, அன்றைக்கி வந்தார்ல, ரைட்டுங்களா? வந்தாங்களா? வந்து விசாரித்து பார்த்துட்டு போனாங்கல்ல. ரெண்டாவது நத்தம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, சானாப்பட்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. நீங்கள் 12 வருஷமாக என்னை வந்து ரொம்ப உங்கள் மகளை வந்து அது இதையும் சொல்லிவிட்டு எங்கள் குடும்பத்தை கெடுத்து பிரச்சனை பண்ணி விட்டு என்னென்னமோ பண்ணிட்டீங்க. இனிமேல் நீங்களும் விளைவிக்கலாம், நானும் விளைவிக்கலாம். தேவையில்லாமல் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் விளையாடாதீங்க. நீங்களும் சரி, உங்கள் மகளாம் சரி. உங்கள் மக தான் புருஷன் வேணும்னு சொல்லி போயிடுச்சுல்ல, உங்கள் மகன்னு சொல்லிட்டார்ல, புருஷன் ரெடியாக மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டார்ல, கட்டி கொடுத்துருங்க. சரிங்களா? எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என் புள்ள அங்கே நடந்த 12 வருஷம், இந்த 12 வருஷம் என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோ வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி.